வணக்கம் வாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாலு ஒரு மூலிகைகளை இன்னைக்கு வந்து சிறந்த மூலிகைகளை பற்றி பார்க்க போகிறோம். மூலிகையின் மருத்துவ குணங்கள் என்ன, மூலிகையின் பெயர்கள் என்னன்றதை பற்றி இன்றைக்கி டாப்பிங்கு. இதே மாதிரி நம்ம வீட்டு பக்கத்தில் என்னென்ன மூலிகைகளாக இருக்குன்றதை பற்றி நிறைய இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து மூக்கிரட்டைன்னா என்னன்னே தெரியல, அது எங்கே இருக்குது, காசு கொடுத்தா வாங்கலாமா, மூக்கிரட்டை பொடி யூஸ் பண்ணலாமான்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை சுற்றி நிறைய வந்து மூக்கிரட்டை வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. இது எப்படிலாம் வளருதுன்றதை இப்போ வந்து சிறிதளவு சின்ன கிளிப் ஒன்று நம்ம பார்ப்போம். மூக்கிரட்டைன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 வகை சொல்லியிருக்கிறேன். மூக்கிரட்டையில் பார்த்தீங்கன்னா இது வந்து மூக்கிரட்டை வந்து குத்து செடின்னு சொல்லுவோம். மூக்கிரட்டையுடைய பூ எப்படி இருக்குன்னு எல்லாமே பார்த்துங்க. கடைசியாக நம்ம வீடியோவில் ஃபுல்லாக இதை பற்றி நிறைய பேசிக்குவோம், சரிங்களா? மூக்கிரட்டை எப்படி இருக்குது, இது குத்து செடி எப்படி என்னன்றதை வந்து நம்ம தெளிவாக பார்த்துக்குவோம். இந்த மாதிரி தான் செடிகள் பக்கத்தால் இருக்கும். இது வந்து பிரான்ச் நல்ல கிளை நிறைய வரும். அதை எப்படின்றத ஒன்று ஃபுல்லாக காட்டுவோம், சரிங்களா? இதுதான் இந்த மூக்கிரட்டைன்னு சொல்லுவோம். இந்த மூக்கிரட்டையுடைய பூக்கள்லாம் எப்படி இருக்குன்னு நல்லா ஜூன் பண்ணியிருப்பா. அதோடைய பின் சைடு வந்து சில்வர் சைடில் இருக்கும். இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, சரிங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். இதோடைய மருத்துவ குணம் என்ன, இதை நம்ம எப்படிலாம் நம்ம கையாளணுன்றதை ஃபுல்லாக நம்ம வீடியோவில் சந்திப்போம். வேலைக்கீரை, வேலை செடி, தை வேலை, நல்வேலை, இதை பற்றி தான் நம்ம பேசுவோம், சரிங்களா? இது சிறுஞ்செடி எப்படி இருக்குது, பெருஞ்செடி எப்படி வரும்ன்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இதோடைய பூக்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்கும் வேலை இது, சரிங்களா? இப்போ மூக்கிரட்டையில் வந்து அடுத்தது என்னன்றதை தொடர்ந்து பார்க்கலாம். அப்படி வாங்க. இந்த வேர் வந்து ஹார்டாக இருக்கும், இப்படி இருக்கும். இது வந்து கொடி சம்பந்தப்பட்டது. மூக்கிரட்டையிலே கொடி பாருங்கள். நம்ம இதை பிடுங்குவோம். ரொம்ப ஹார்டாக இருக்கும். வேர் வந்து இந்த மாதிரி திக்னஸாக இருக்கும். இந்த வேரை வந்து சூப் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப ஒரு சிறப்பு. இந்த வேர் கெட்டியாக இருக்கும். கட் பண்ணி போட்டு நம்ம வந்து வேவிச்சு எடுத்துக்கணும். நம்ம குடி மூக்கிரட்டை அப்படின்றது இந்த சைடு எப்படி இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவோம், சரிங்களா? நான் இதை பற்றி தனி ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன். அதை பற்றி நம்ம நிறைய பேசுவோம், சரிங்களா? பாருங்கள், வீட்டை சுற்றி இருக்கிறதா எப்படி வளர்ந்து வருதுன்னு பாருங்கள். பூக்கள் பார்த்துங்க. ஐடி வந்து பூக்களுடைய ஐடி. இலைகள் வந்து நிறைய வந்து சில இடத்துல வந்தீங்கன்னா இலைகள் பெருசாக இருக்கும். சில இடத்துல வந்து வெயில் இல்லாத இடத்துல இலைகள் வந்து சின்னதாக இருக்கும், சரிங்களா? வீட்டு முன்னாலே இந்த மாதிரி போட்டு நம்ம பயிர் பண்ணிக்கிறோம். இலைகள்லாம் எப்படி இருக்கும், மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பசுமையாக இருக்கும். இதோடைய பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒயிட் கலரில் தான் பூக்களாக வரும். காய் வந்து பச்சையாக இருக்கும். உள்ளுக்குள்ளார் வந்து அதோடைய சீட்ஸ் விதைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை விளையன்னு இருக்கும். அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன். எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. கொழுந்துகளை கிள்ளி விட்டுட்டிங்கன்னா பெருசாக போகாது. இங்கேயே அப்படியே படர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இதை விட்டுட்டோம்னா நிறைய ஒரு மரத்தில் ஏற்றி விட்டுட்டோம்னா நிறைய போயிடும். நான் வந்து இதை பார்த்திங்கன்னா நிறைய வந்து கொழுந்துகளை அடிக்கடி கிள்ளி விட்டுருவேன். ஒரே இடத்துல வந்து நமக்கு வந்து நிறைய அந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாரத்தில் 2 டைம் பார்த்திங்கன்னா இந்த கொழுந்துங்களை மட்டும் கிள்ளி விட்டுறணும். கிள்ளி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த இலைகளை நம்ம எப்படி நம்ம ஷூட் பண்ணணுன்றதை பற்றி நான் காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா நேச்சுரல் இப்போ வந்து இதை மழையில் வந்து நல்லா கழுவி இருக்கிறது. நைட்டு மழை பெஞ்சுன்னா கழுவி இருக்குது, சுத்தமாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வந்து சுத்தமாக தண்ணியில் கழுவிட்டு உலர்த்திட்டு ஒரு இவ்வளோ எடுத்துக்கங்க. இந்த மாதிரி தான் வந்து வெள்ளை குண்டுமணியுடைய இலைகளை வந்து நம்ம டெய்லி பச்சை இலையை வந்து சூப் பண்ணி சாப்பிட்ணும். இதோடைய பயன்கள் என்ன, எப்படிலாம் எடுத்துக்கணுன்றது நம்ம உள்ளார வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணிக்குவோம். இப்போ இலையுடைய ஐடியாவை பார்த்துக்கிட்டோம். இது எப்படிலாம் இருக்கும் அப்படின்றது வந்து ஃபுல்லாக நல்லா பார்த்துங்க. இது ஒரு கொடி வகை. நான் வெட்டி விட்டதுனால இது அப்படியே தளைஞ்சு வந்துட்டுருக்கும். இப்படி தான் இருக்கும். மீன் இது வந்து தங்கத்துக்கு வந்து நிகரான ஒரு விஷயம். குப்பைகளில், வீட்டு ஓரங்களில், ரோட்டு ஓரங்களில் எல்லா இடத்துலையும் வந்து இந்த குப்பை மணி வளர்ச்சி ஆகும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து பச்சையாகவும் நம்ம பயன்படுத்தலாம், சூப்பாகவும் பயன்படுத்தலாம், தோல் சம்மந்தப்பட்டது வெளிப்பூச்சுக்கும் பயன்படுத்தலாம். நிறைய விஷயத்துக்கு வந்து இந்த குப்பைமேனியுடைய ஐட்டம் சரியாக இருக்கும். நம்ம இதை ஒன்று பிடிங்குவோம். நம்ம உள்ளார வீடியோவுக்கு நம்ம வந்து எடுக்கிறதுக்கு வந்து எடுத்துக்குவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செம்பருத்தி இந்த மாதிரி வீட்டு முன்னால் வளர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பூக்களுடைய மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. இந்த மாதிரி செம்பருத்தியுடைய பூக்களுடைய மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. இந்த மாதிரி வீட்டு முன்னால் வந்து நிறைய வளர்த்துக்குங்க. கிணத்துப்பூடு, புண்ணாக்குப்பூடு, தண்ணிப்பூடு, வெட்டுக்காயப்பூடு, இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வகையாக வச்சு இதை நம்ம அதோடைய பேர்கள், தமிழ் பேர்களை வந்து வச்சுக்குவாங்க. அதனால் நம்ம வந்து
நம்ம வந்து கிணத்து பூடுன்னு சொல்லுவோம், மூக்குத்தி பூடுன்னு சொல்லுவோம், தாத்தா தாத்தா தலைவட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த வகையை சார்ந்தது இந்த கிணத்து பூடு. பார்த்தீங்கன்னா மூக்கிரட்டை பார்த்தீங்கன்னா எப்படி பாருங்க, நிறைய வந்து இன்னைக்கு வந்து மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மூக்கிரட்டைகள் வந்து நிறைய வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலைக்கீரை வேலை தலைன்னு சொல்லுவோம். உங்களுக்கு நிறைய அந்த முளைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தோம்ல, இங்கே வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, இதோடைய காய்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க, பூக்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துங்க. காய்கள் இதோட விதைகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடுகை விட சிறிதாக இருக்கும். இதுதான் விதைகள். சரிங்களா? இப்போ இதோடைய காய்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பாருங்க, புது வந்துருக்கு இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி வெள்ளைப்பூவாக இருக்கிறத மட்டும்தான் நம்ம பயன்படுத்திக்கணும். வெள்ளைப்பூ மட்டும்தான் நம்ம வந்து வேலைக்கீரை வேலைத்தலைன்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நாம் வந்து இதை கொஞ்சம் எடுத்துக்குவோம். இன்றைக்கி வந்து ஒரு வைத்திய முறையில் நம்ம இதை கொஞ்சம் எடுத்துக்குவோம். மூலிகை பற்றி ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் தான் கொடுத்துருப்பேன். இந்த இதுக்கெல்லாம் இந்த மூலிகை பயன்படணும் அப்படி அல்லைங்க. ஒரு மூலிகை வந்து ஆயிரக்கணக்கான நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. ஏன்னா ஒரு மூலிகை எடுத்தால் இவ்வளோ நோய்கள்லாம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம். எப்படி எடுக்கணுன்றதை பற்றி தான் இன்றைக்கி நிறைய பார்க்க போகிறோம். குப்பைமேனிங்க இன்னைக்கு பொறுத்தளவுக்கு ஒரு நம்ம இதில் வீடியோவிலே ஒரு குப்பைமேனியை நம்ம எடுத்துருக்குறோம். குப்பைமேனி ஆல்ரெடி வந்து வெளியில் நம்ம எப்படி ஃபீல்டெல்லாம் இருக்குது, வீட்டு உரங்கள்லாம் எப்படி இருக்கிறத பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம வந்து குப்பைமேனி மட்டும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ வந்து வெட்டுக்காய பூடுன்போம், தண்ணி பூடுன்போம், கிணத்து பூடுன்னு சொல்லுவோம், தாத்தா தாத்தா தலை வெட்டுன்னு அப்படியே. இப்போ இது தான் கிணத்து பூடு. சரிங்களா? இப்போ நாம் இதை எடுத்து வந்து கீழே வச்சுருவோம். அம்மன் பச்சரிசிங்க. அம்மன் பச்சரிசியில் நம்ம வந்து 2 வகை நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். அந்த 2 வகையில எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம காட்டணும். ஏன்னா புது சப்ஸ்கிரைபருக்கு ஒன்றும் தெரியாதுங்க. அம்மன் பச்சரிசின்னு சொல்லுவோம் அப்படின்னு மட்டும் தெரியும். அது ஐடியெல்லாம் எல்லாத்துக்குமே வந்து இந்த மூலிகையினுடைய ஐடி மெயினாக தெரிஞ்சாகணுங்க. அதுக்கப்புறம் அதோடைய மருத்துவ குணங்களெல்லாம் தெரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா செங்காம்புன்னு சொல்லுவோம். இது வந்து செகப் கலராக இருக்கும். இது அம்மன் பச்சரிசிங்க. இதோடைய பூக்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். பார்த்துக்குங்க, மேலே இருக்கிறது ஆரிப்பூடு மாதிரி மருகு மாதிரி இருக்கும். இது வந்து செங்கலராக இருக்கும். இது வந்து பச்சை கலராக இருக்கும். இதாங்க, இது 2மே நம்ம வந்து பயன்படுத்தலாம். பாருங்கள், அந்த மருகு மாதிரி மேலே இருக்கிறது பாருங்கள். இந்த இடத்துல வீடியோவில் நல்லா தெளிவாக பார்த்துங்க. ஏன்னா சில இதில் வந்து ஜூன் பண்ணி காட்டியிருப்பேன், சில இதில் தெரியாது. இப்படி தான் இருக்கும். இந்த 2மே நம்ம அம்மன் பச்சரிசியை நம்ம பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? சோற்றுக்கற்றாழை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இதில் வந்து 2-3 வகை இருக்குது. சோற்றுக்கற்றாழை ஊசி மாதிரி இருக்கும், நல்ல பருமனாக ஒன்று இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அகன்றிருக்கும். இது ஒரு 3-4 வகையில் இருக்குது சோற்றுக்கற்றாழையிலே. இதில் எது வேணால் எடுத்துக்கலாம். ஏன் அந்த 3-4 வேணால் அதோடைய வெரைட்டிஸ்ங்க அந்த மாதிரி இருக்குங்க. தண்ணி இருக்கிற இடத்துல ஒரு மாதிரி இருக்கும், வரக்காட்டில் ஒரு மாதிரி இருக்கும், மேட்டுக்காட்டில் ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி எப்பயுமே அந்த நிழல் பகுதியில் இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கும். சோற்றுக்கற்றாழை பசுமையாக இருக்கும். சில இதில் வெளுத்து கலர் இருக்கும், சில கலர் வந்து செங்கலராக இருக்கும். இது எல்லாமே சோற்றுக்கற்றாழை. இது வந்து சோற்றுக்கற்றாழை நம்ம எப்படி பயன்படுத்தணும், என்னென்ன முறைக்கு பயன்படுத்தணும், என்ன வியாதிக்கு பயன்படுத்தணும் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூக்கிரட்டையில் சொல்லியிருக்கிறேன். குடி மாதிரி படர்றது ஒரு மூக்கிரட்டைன்னு சொல்லியிருக்கிறேன். சாரணைன்னு சொல்லுவோம். இதுவும் மூக்கிரட்டை வடிவம். இது வந்து செங்கலராக இருக்கிறதுங்க. அதே மாதிரி பச்சை கலராக இருக்கிறது இந்த வகை. இதை வந்து பார்த்தீங்கன்னா கடைஞ்சி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து சாதத்துக்கு நம்ம கடைஞ்சி இந்த மூக்கிரட்டை பயன்படுத்திக்கலாம். இந்த மூக்கிரட்டை வந்து நம்ம ஷூப் பண்ண முடியாது. சரிங்களா? இதை வந்து கடைஞ்சி இந்த மூக்கிரட்டை எடுத்துக்குவோம். வேலை கீரைன்னு சொல்லுவோம், வேலைத்தலைன்னு சொல்லுவோம், தை வேலைன்னு சொல்லுவோம், நல் வேலைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த காய்கள்லாம் எப்படி இருக்குன்னு நல்லா பார்த்துங்க. இது வெள்ளை பூவாக இருக்கிற காயும் ஒரே மாதிரி இருக்கும், மஞ்சள் பூவாக இருக்கிற காயும் ஒரே மாதிரி இருக்கும். நாம் எடுத்துக்கூடிய மருத்துவத்துக்கு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூ இந்த மாதிரி பூனை மீசை மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிறது. இதுதான் இலைகள்லாம் வந்து நல்லா பார்த்துங்க, ஐடி பார்த்துங்க. இதை வந்து நான் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கி ஒரு சிறந்த ஒரு மருத்துவ முறை அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் லட்சக்கணக்கான பேர்த்துக்கு இந்த வைத்தியத்தை நான் வந்து ஒரு 3 வருஷமாக மக்களுக்கு வந்து நம்ம யூடியூப்பில் கொடுத்துட்ருக்குறேன். இது வந்து பரம்பரையாக வந்து இந்த வைத்தியத்தை நான் வந்து லோக்கலில் நான் பண்ணிகிட்ருக்கேன். எப்பேற்பட்ட தலைவலியாக இருந்தாலும் குணப்படுத்த முடியும் அப்படின்றது என்னுடைய தாட்டு. அதே மாதிரி மைக்ரேன் தலைவலியாக இருந்தால் 10 நிமிஷத்தில் குணப்படுத்த முடியும். நான் ஒரு வீடியோ தனியாக பண்ணியிருக்கிறேன். ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்க, சார் தலைவலி இருக்குது சார், இந்த தலைவலி எப்படி நம்ம வந்து போக்க முடியும், பின்னால் வலிக்குது முன்னால் வலிக்குது, இந்த தலைவலினா என்ன அப்படின்றது ஒரு ஐடி, எதனால் தலைவலிக்குது அப்படின்றது ஒரு ஐடி கொடுத்துருக்கு. நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கு, ஏபிகே விலாஸில் கொடுத்துருக்குறேன். அதை பார்த்து தெரிஞ்சுங்க.
எந்த தலைவலி இருந்தால் குணப்படுத்த முடியும், எந்த தலைவலி இருந்தால் மருத்துவரால் குணப்படுத்த முடியும், எந்த தலைவலி இருந்தால் யாரால் குணப்படுத்த முடியாது அப்படின்றது தனிப்பதிவு. இதை 10 நிமிஷத்தில் எப்படி தலைவலி போக்கணும் அப்படின்றத பற்றி இந்த வேளக்கீரைக்கு நான் கொடுத்துருக்குறேன். அதை வந்து பார்த்து எடுத்துங்க. இந்த பார்த்தீங்க அல்சருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்குறேன் பாருங்க, தண்ணி பூண்டு தாத்தா தலையை வெட்டா அதை அல்சருக்கு டெய்லி எடுத்துட்டிங்கன்னா அல்சர் குணமாகும். வெள்ளைக்குண்டு மணின்னு கொடுத்துருக்குறேன். வெள்ளைக்குண்டு மணி நம்ம வந்து நிறைய இடத்துல கிடைக்கும். நீங்கள் வந்து நர்சரியில் கிடைச்சிங்கன்னா வாங்கிட்டு வந்து வீட்டில் நான் எப்படி பக்கத்தில் வச்சுருக்கிறேன் அந்த மாதிரி வச்சு டெய்லி வந்து காலையில் டெய்லி ஒரு தலை வந்து நல்லா மென்று நல்லா ஷூப் பண்ணிங்கன்னா த்ரூ அவுட் ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் சரி ஒரு 5 நாளையில் குணமாயிடும். குறைஞ்சபட்சம் 5 நாள். இதுக்கெல்லாம் எப்படி எடுத்துக்கணும், என்ன 10 முறை இதை எப்படியெல்லாம் ஷூப் பண்ணணும் அப்படின்னு தனி ஒரு வீடியோ தொகுத்து கொடுத்துருக்குறேன். நிறைய சித்த மருத்துவர் அணுகி ஆலோசனை கேட்டு மருத்துவத்தை எடுத்துங்க. அது முடியல, பணம் அதிகமாக இருக்குது என்பது ஆங்கில மருத்துவத்தை எடுத்து பயன்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை பண்ணும். நம்ம அல்சர்ன்ட்டு நாளை கடத்தக்கூடாது. சும்மா வயிற்று எரிச்சலாக இருக்குது அப்படி விடக்கூடாது. அல்சர் மீன்ஸ் வந்து கேன்சராக மாறும். நம்ம வந்து அமிலம் வந்து சிறக்கலைன்னா தொந்தரவாயிரும். என்ன காரணம்? சுகரா வந்துடும். அமிலம் அதிகமாயிருச்சுன்னா அல்சர் ஆயிரும். இதுதான் பேசிக்கு. நல்ல உணவை எடுத்துக்கணும், நல்ல மருத்துவரை தேடிக்கணும், நல்ல ஆரோக்கியமான தூக்கம் இருக்கணும். இந்த மாதிரிலாம் எடுத்துக்கணும். சரிங்களா? அப்படிதாங்க வேளக்கீரை நான் உங்களுக்கு எதுக்கெல்லாம் பயன்படுத்துன்னு சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு பொறுத்தளவுக்கு ப்ராக்டிக்கலாக இதை நான் வந்து எப்படி செய்கிறேன்னு மட்டும் பாருங்கள். எதனால் இந்த பிரச்சனை அப்படின்றத பற்றி பார்த்துக்கோ. இதோடைய பூக்கள் காய்களை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். ஏன்னா வந்து மெயினான விஷயம் ஒரு மருத்துவம்னா தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னும் போது இதை வந்து செடியை வாட்ஸ்அப் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணி இது வேளக்கீரைங்களா கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாம். தப்பு ஒன்றும் கிடையாது. பாருங்கள் பூக்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். பூனை மீஸ் மாதிரி பாருங்கள். ஒரு இவ்வளோ வந்து எடுத்துக்கிட்ட போதும், ஒரு கைப்பிடி இருந்தால் போதும். ஆனால் நம்ம வந்து 2 காதுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு வேணும். இதை வச்சுருவோம். இன்னும் கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க. வச்சுக்கிட்டோம். இந்த தலையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி கசைக்கணும். ஏன்னா இது வந்து நானே வந்து பயன்படுத்தின ஒரு விஷயம். இதை வந்து கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேரணும். ஆனால் ஒன்றே ஒன்று நான் சொல்கிறதுங்க, என்னுடைய வீடியோ பார்த்து நிறைய பேர் மருத்துவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். ஆனால் இருந்தாலும் இந்த மருத்துவம் பண்ணுறதுனா பணம் வாங்கக்கூடாதுங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து என்னுடைய வீடியோவில் இருக்கிற மாதிரி மருத்துவத்தை பண்ணும்போது பணம் வாங்கக்கூடாது. பணம் வாங்காமல் வீடியோவை பண்ணணுன்றதான் என்னுடைய இது. ஆனால் நிறைய பேர் எங்கிட்ட மருத்துவத்தை கேட்டுக்கிட்டு இதை வந்து பணம் வாங்கி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எனக்கு தகவல் வந்துட்டுருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. நம்ம பசங்க பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம வந்து இலவச முறையில் வந்து வைத்தியம் பண்ணுறது நல்லது. இந்த வந்து மருந்து விட்டுட்டு இதுக்கு பணம் 1000 500 வாங்கிட்டு தலைவலி குணப்படுத்துறது தவறுதலான விஷயம். முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து தவிர்க்கணும்னு சொல்கிறேங்க. அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தலையை கசை கொடுத்துட்டேன். துணியில் போட்டு புழிஞ்சு எனக்கு வந்து இந்த விடுவாங்க. இப்போ இதை விடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அவங்களே பேசிடுவாங்க. நாங்கள் வந்து எப்படி ஒன்று என்னன்றது அவங்க எல்லாம் பேசிடுவாங்க. தலைவலின்றது பார்த்தீங்கன்னா இங்கே வலிக்க ஆரம்பிக்கும். நாளடைவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வலிக்க ஆரம்பிக்கும். கடைசியில் அப்படியே மேலே வலிக்க ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து இங்கெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைக்ரைன் தலைவலின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒற்றை தலைவலின்னு சொல்லுவோம், ரெட்டை தலைவலின்னு சொல்லுவோம். அடுத்து மண்டை முழுசும் வலிக்க ஆரம்பிக்கும். நாளடைவில் தான் ஆகும், எடுத்ததுமே வராது. சரிங்களா? இப்போ அந்த வைத்தியத்துக்காக நான் வந்து ஒரு காதில் வந்து மருந்து விடுறேன். 2 காதில் எப்பயுமே விட்டுறணும். ஃபஸ்ட்டு எந்த காதில் வலிக்குதோ அந்த இடத்துல விட்டுக்கணும். 2வது காதில் இந்த இடத்துல விட்டுருவேன். இப்போ நான் 2ஐயும் முடிச்சுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எப்படி விடுறாங்கன்னு பாருங்கள். ஒரு காது நிறைய விட்டால் போதும். ஆனால் 10 நிமிஷம் மட்டும்தான் டைம் பார்த்துக்கணும். ரொம்ப எரியும் பார்த்துக்கணும். போதும். பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதான் டைமு. இப்போ இந்த உள்ளங்கையை வச்சு இப்படி அடைச்சி அப்படி எடுத்துக்கணும். பார்த்தா இப்படி இவ்வளோடைய சார் வருது உள்ளேருந்து. இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா உள்ளங்கை ரொம்ப சூடாக இருக்கும். வெதுன்னு இருக்கும். சுடு தண்ணி மாதிரி வெதுன்னு இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஆனால் கொஞ்சம் எரிச்சலாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா தலைவலி இருக்கிறவங்களுக்கு வந்து பக்கமாக இருக்கிறவங்களா இருந்தால் நம்மக்கிட்ட வந்து விட்டுட்டு போயிடலாம். தப்பு கிடையாது. ஏன்னா சில பேர்த்துக்கு வந்து காதில் விட்டால் எதுனா ஆயிரும் அப்படின்னு பயப்படுவாங்க. இருந்தாலும் நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டினா மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும். அதனால் இன்றைக்கி என்னுடைய காதில் விட்டு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன்.
காதில் வந்து புண்கள் இருந்தாலும் ஆறிடும். ஆனால் கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும், தாங்கிக்கணும். கொஞ்சம் அதிகமாக எரியும், நம்ம மிளகாயை விட அதிகமாக எரியும். இப்படி துடைச்சிட்டா போதும், தண்ணி விட்டு கழுவணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? இப்போ அடுத்த காது இப்போ வந்து 2 சைடும் வலிக்குது, ஒரு டைம் ஒரு சைடு தான் வலிக்குன்னா 2 சைடு விட்டுக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு. இப்போ அடுத்தது ஒரு 10 நிமிஷம் பாருங்கள். இந்த தலை வந்து நல்லா கசக்கணுங்க, அவங்கள நல்லா கசக்குங்க. கசக்கி துணியில் போட்டு இந்த சைடு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு கடைசியாக நம்ம வந்து வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாங்க. தலைவலி வராமல் இருக்கிறது எப்படி இருக்கணுன்றது நம்ம வீடியோவில் தனியாக கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கணும். அவ்வளோதாங்க, காது நிறைய விட்டுக்கிட்டால் போதும். போதும் 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 போதும். பார்த்துங்க எப்படின்னு பார்த்துங்க, எவ்வளோ விட்டுருக்குன்னு பார்த்துங்க. அப்படியே வீடியோவில் எடுத்துகிற சாமி எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. பார்த்தீங்களா? இப்படி வந்து நல்லா சூடாக வரும். சரிங்களா? கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பொறுத்தளவுக்கு, நீங்கள் வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும். அப்படி ஏதாவது பக்கமாக இருக்கிறவங்களா இருந்தால் வந்து விட்டுட்டு போயிடலாம், தப்பு இல்லை. இப்படி தொடச்சிங்க, இவ்வளோதான் விஷயம். எப்பேற்பட்ட தலைவலியாக இருந்தாலும் குணப்படுத்த முடியும். ஃபஸ்ட்டு இந்த சைடு தலைவலிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மருந்து விட்டதுமே கொஞ்சம் ரிலீவ் ஆயிரும். அடுத்து இந்த காது கூடும் போது இது அறவே இருக்காது. இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸாக படுத்துட்டு இருந்துட்டிங்கன்னா வந்துட்டு கை கால் மூஞ்சி கழுவிட்டிங்கன்னா போதும், லைஃப் ஃபுல்லாக வந்து வராதுங்க. நல்லா தூங்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது. தலைக்கு வந்து நல்ல எண்ணெய் வைக்கணும். மெயினான விஷயம் இது ஒன்றே ஒன்று தாங்க, தலைக்கு ரெகுலர் எண்ணெய் வைக்கணும். வெயிலில் போகும்போது பார்த்திங்கன்னா தலைக்கு துண்டு கட்டிக்கணும். அதிகமாக வெயிலில் இருக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி காலில் வந்து செருப்பு போடாமல் நடந்து போனீங்கன்னா உடல் உஷ்ணம் அதிகமானால் இந்த மாதிரி வரும். நிறைய தூக்கம் முழிச்சிங்கன்னா தலைவலி கண்டிப்பாக வரும். நிறைய தூங்கணும், இது தாங்க இதோடைய ஸ்பெஷல். நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னா நல்லா தூங்கணும். சரிங்களா? இந்த ஒரு வேலை தலை எடுத்துட்டு இந்த மருத்துவத்துக்கு நான் இன்னைக்கு ஒரு சிறிது எப்படி வந்து நான் வந்து இதை பயன்படுத்துறது ஒரு சின்ன கிளிப் மட்டும் நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணிக்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நாளை ஒரு மூலிகளே. நன்றி, வணக்கம்.